வணக்கம். தினம் ஒரு பல்சுவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆன்மீகத்தினுடைய முக்கியமான அங்கமான தன்னை அறிதல். இந்த ஆன்மீக சொற்பொழிவுகளை பற்றி கேட்க நீங்கள் தினம் ஒரு பல்சுவை நிகழ்ச்சியில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த தன்னை அறிதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இறைவன் எங்கேயோ இருக்கிறான் என்று தேடுகிறோம். ஆனால் இறைவன் நமக்குள்ளும் இருக்கிறான் என்று அறிந்து கொள்வதுதான் தன்னை அறிதல். தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னு சொல்லி திருமூலர் நமக்கு சொல்லியிருக்காரு. அப்போ இது ரொம்ப எளிதா அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு குரு நமக்கு வழிகாட்டணும். அப்போ தகுதி வாய்ந்த குரு நமக்கு கிடைத்த பிறகு நமக்கு அது தெளிவான ஒரு பாதை நமக்கு கிடைக்கிறது. இப்போ உதாரணமாக கையில் ஒரு ஆப்பிள் இருக்குது. அந்த ஆப்பிளை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆப்பிள் வேறு, நம்ம வேறு. அந்த ஆப்பிளை சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த ஆப்பிள்ன்ற தோற்றம் மறைந்து விடுகிறது. என்ன ஆகிறது? நம்மோடு ஐக்கியமாடுகிறது. அது மனிதனாக மாறிவிடுகிறது. அதே போல்தான் இறைவன் என்ற சக்தியை நாம் தேடும்போது நாம் அவனாகி அவன் நாமாகிறோம். நான் அவனாகி அவன் நாமாகிறோம். இதுதான் இந்த அத்வைதத்தினுடைய சாராம்சம். இப்போ துவைதம், அத்வைதம். துவைதம் என்றால் இரண்டு, அத்வைதம் என்றால் இரண்டு அற்றது, இரண்டு இல்லாதது. இதற்காகத்தான் இந்த உதாரணம் சொல்லப்பட்டது. அதேபோல் மனிதனானவன் தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு மரம் இருக்குன்னா அந்த வேர் நம் பார்வைக்கு தெரியாது, பூமிக்கு அடியில் இருக்கும். பூமிக்கு அடியில் இருந்து தண்ணீரையும் மற்ற சத்துக்களை எடுத்து கொடுத்து மரத்தை வளரச் செய்து மேலே பூ, காய், கனி இவற்றை உண்டாக்கி விடுகிறது. அதே போல்தான் நமக்கு தேவையான அந்த சத்துக்கள், எண்ண ஆற்றல்கள் நம் மூளையிலிருந்து உண்டாகின்றன. அப்படி உண்டாகின்ற எண்ணங்கள் தான் மனிதனை வளரச் செய்கிறது, மனிதனை அறிவை தெளிவாக்குகிறது. அதனால்தான் மனிதனுடைய ஒரு வடிவம் என்ன என்றால் எண்ணங்களின் தொகுப்பு. அப்போ நம்முடைய எண்ணங்களை சீர்படுத்திக்கிட்டோம்னா நம்முடைய தோற்றமும் நல்லா இருக்கும், நம்முடைய மனசும் தெளிவாக இருக்கும். மனசு தெளிவாக இருக்கும்போது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இறை சக்தியை நம்ம உணர முடியும். உதாரணமாக ஒரு பொருளை சாப்பிட்றோம்னா சாப்பிட்டு முடிக்கிறதே நம்ம வேலை. ஆனால் உள்ளே போய் அது பல சத்துக்களாக மாறி, எச்சிலாக மாறி, மற்ற பாகங்களாக மாறி, கழிவு பொருளாக வரைக்கும் மாறி விடுகிறது. இதை செய்வது யார்? உடலுக்குள்ளே இருந்து செய்வது யார் என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் நமக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி உள்ளே இருக்கிறது. அது நம்ம எண்ணத்தின் மூலமாக அது நல்வழிப்படுத்துகிறது. அதுதான் மனசாட்சி என்று சொல்கிறோம். ஆகவே இந்த உருவத்தை அருவமாக்கி நாம் இறைவனை உணர வேண்டும். அது ஒரு சிலந்தி பூச்சி எடுத்துக்குங்க. அந்த சிலந்தி ஒரு வலையை எப்படி பின்னுது? வெளியே இருந்து ஒரு பொருளை எடுத்து அந்த வலையை பின்னுறதில்லை. தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பசையை, அதனுடைய எச்சிலை அது வெளியே கக்கி அது பல அழகான வலைகளாக பின்னுகிறது. அதே போல்தான் இறைவன் என்ற ஒரு மாபெரும் சக்தி தன்னுடைய எண்ண ஆற்றலால் இந்த பிரபஞ்சத்தை படைத்து, பஞ்சபூதங்களையும் படைத்து, ஓரறிவு தாவரத்திலிருந்து ஆறறிவு மனிதன் வரைக்கும் உண்டாகி அவனுக்கு உள்ளேயும் அந்த நினைப்பாற்றல், இறைவனுடைய நினைப்பு அங்கு உள்ளே அடங்கி இருக்கிறது. அதை நாம் அறிய முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு வாழ்க்கை சிறக்கும். நமக்கு மறுபிறவி என்பது இல்லாத ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல சமுதாயத்தையும் நம்மால் உருவாக்க முடியும். இத்தோடு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.